ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அது என்ன ரெசிபினா கம்மங்கூழ். இது செய்யறதுக்கு 2 நிமிஷம் அதிகங்க. ஈஸியான முறையில டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கம்மங்கூழ் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. கம்ம மாவு 1 கப்பு. நான் கம்பை கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க. உப்பு தேவையான அளவு. எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் கம்ம மாவு 1 கப்பு சேர்த்துடலாம். அது கூடவே தண்ணி 1 கப்பு சேர்த்துக்கலாம். அதே கப்புலேயே ஒரு குழிக்கரண்டி வச்சு கட்டி எதுவும் இல்லாமல் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. மிஷினில் இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்க நம்ம எப்போ செய்யணும்னு தோணுதோ அப்போ டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க இது செய்ய. இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இந்த கூழு தான் காய்க்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டா போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாங்க. நல்ல தண்ணி கொதிச்சிருச்சு. இது கூடவே நைட்டு சாப்பாடு செஞ்சுருப்போம்ல, அது ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே சாப்பாடு நல்லா ஹீட் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். ஒரு கொதி வரட்டும். நைட்டு பண்ண சாப்பாடு தானே, அதனால் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. சாப்பாடு உடனே காலையில் ஆக்கின சாப்பாடுமே இருந்தாலும் போட்டுக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இது கூடவே கம்ம மாவு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை அது கூட சேர்த்து அப்படியே கலக்கிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் கைவிடாமல் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டாமல் விட்டீங்கன்னா கட்டி விழுந்துரும். இந்த அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது வெயில் காலத்துக்கு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. இந்த கூழ் பச்சை வாசனையெல்லாம் போகட்டுங்க. கொஞ்சம் பச்சையாக தானே மாவு அரைச்சி வச்சுருந்தோம், அதனால சிம்முலேயே வச்சு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் குடிக்க நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இது கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உப்பு லாஸ்ட்லேயே சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்து அதுக்கப்புறம் சேர்த்தா நமக்கு குழம்பிரும். அதனால் லாஸ்ட்டில் ஒரே இதாக சேர்த்துக்குவோம். டேபிள் சால்ட்டே சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கரையாது. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே குடிக்கணும்னு தோணுது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க இது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் பாருங்கள். ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கரெக்டாக நான் 5-6 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டாக தாங்க இருக்குது. ரொம்ப சூப்பராக கொதிக்குது. இப்போ அந்த கம்மங்கூழில் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் சேருங்க. சூடாக சேர்த்திங்கன்னா தயிர் அப்படியே திரியாக ஆயிரும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு எதுவும் பத்தலைன்னா டேபிள் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்புலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. தயிர் சேர்த்து குடிக்கும் போது தாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 2 டம்ளரில் கம்மங்கூழை ஊற்றிக்குவோம். தயிர் சேர்த்து ஊற்றிருக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. தயிர் சேர்க்காமல் குடிச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. தயிர் சேர்த்து குடிக்கும் போது தான் உடம்புக்கும் குளிர்ச்சியும் கூட, அதிகமான குளிர்ச்சி. இப்போ இது கூடவே சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. மேலே வெங்காயத்தோடு குடிக்கும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க.
இப்போ இதுக்கு சைடிஷாக மாங்காய் இல்லை மிளகாத்தூள் உப்பும் சேர்த்து பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வறுத்து வச்சுருக்கேங்க, சூப்பராக இருக்குங்க அது. மோர் மிளகாய். இத்தனை சைடிஷை வச்சு கூழ் குடித்தோன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. 2 டம்ளர் குடிக்கிறவங்க கூட 4 டம்ளர் குடிப்பானா பார்த்துக்குங்களேன். 4 டம்ளர் குடிப்பாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் சீசனில். அவ்வளோதாங்க, கம்மங்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.